Good morning, students. Today we are going to learn about the lesson the reaching of the age of adolescence. The topic body changes at puberty. So already last class we are discussing the puberty and adolescence. So now let me see the changes of uh, body at the time of puberty process. Okay. The four important changes that occur during puberty transform the body of a child into that on the adult. These changes are changes in body size, changes in body proportion, development of primary sex characteristics, development of secondary sex characteristics. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சேஞ்சஸ் இன் பாடி சைஸ். அதாவது இந்த பருவமடைதலின் பொழுது உடலில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் 4 வகைகளாக இருக்கும். ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிறது changes in body size, உடல் அளவில் ஏற்படுகின்ற மாற்றங்கள். The first major change at the time of puberty is growth, which is the increase in body height and weight. இந்த pubertyயின் போது என்ன மாற்றங்கள் ஏற்படுதுன்னா both of the male and female can be increase the weight and body height. It usually begins at the age of 10 to 12 in girls and 12 to 13 in boys. இது பெண்களில் 10 to 12 ஏஜ்லேயும் பாய்ஸில் 12 to 13 ஏஜ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பாடி வெயிட் ஆனது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வைஸ் ஆகும். இட் இஸ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் அரவுண்ட் ஏஜ் ஆஃப் 17 to 19 இன் கேர்ள்ஸ் அண்டு 19 to 20 இன் பாய்ஸ். இந்த வளர்ச்சியானது பருவமடைதல் நிகழ்ச்சியின் பொழுது அந்த வளர்ச்சியானது பெண்களில் 19 வயதில் முடிஞ்சிடும். 17 to 19 அதனுடைய பியூபர்ட்டி முடிஞ்சு அதனுடைய பாடி க்ரோத் எல்லாம் முடிஞ்சிடும். ஆஸ் வெல் அஸ் ஆனால் ஆண்களில் 19 to 12th ஏஜில் தான் அவனுடைய க்ரோத்து முடிவடையுது. ஸோ டியூரிங் அடலசன்ஸ் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆட் அரவுண்ட் 23 centimeter to 26 centimeter in the height. In addition to height, they also experience significant increase in weight. அதாவது இந்த ஆண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுடைய உடலில் 23 to 26 சென்டிமீட்டரானது உடல் எடை உயரமானது அதிகரிக்கிறது. அதோடு மட்டும் இல்லாமல் உடல் எடையும் அதிகரிக்கிறது. பட் இன்க்ரீஸ் இன் வெயிட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை வேரியஸ் ஃபேக்டர்ஸ் லைக் டயட். அதாவது இந்த உடல் எடையானது வெவ்வேறு விதமான காரணிகளால் என்ன பண்ணுதுன்னா வேறுபடுகின்றன. லைக் டயட், உணவு எடுத்துக்கொள்வதன் மூலமாகவும், எக்ஸசைஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல், உடற்பயிற்சி மற்றும் நம்முடைய பழக்க வழக்கங்கள் மூலமாகவும் உடல் எடையானது மாறுபடுகிறது. த ஆவரேஜ் வெயிட் கெயின் டியூரிங் திஸ் பீரியட் இஸ் அபவுட் 17 kg to 19 kg. During this period, increase in fat is seen in girls in contrast to muscle development in boys. அதாவது 17 to 19 கிலோகிராம் ஆனது அந்த ஆண் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எடை அதிகரிக்கிறது. ஸோ இதில் ஃபேட், அதாவது கொழுப்புகள் படிதல் பெண்களுக்காகவும் அங்கே இருக்கும். ஆனால் ஆண் குழந்தைகளில் மசில் டெவலப்மெண்ட்டு அங்கே அதிகமாக அந்த வெயிட்டில் இருக்கும். நெக்ஸ்ட்டு சேஞ்சஸ் இன் பாடி ப்ரொப்போர்ஷன், அது உடலுக்குள் ஏற்படுகின்ற மாற்றங்கள். Certain body areas which are small proportionally grow big. This can be seen in feet and hands. அதாவது ஒரு சில குழந்தைகளுக்கு, அதாவது குழந்தையாக இருக்கும் பொழுது உடல் அளவில் இருக்கக்கூடிய வளர்ச்சி இருக்காது, கை கால் கூடிய வளர்ச்சி தான் அதிகமாக இருக்கும். திஸ் கேன் பி சீன் இன் ஃபீட் அண்ட் ஹேண்ட்ஸ் டியூரிங் சைல்டுஹுட். இது குழந்தையாக இருக்கும் பொழுது நடக்கும். லெக் க்ரோ ப்ரொபோர்ஷனேட்லி மோர் தென் த ட்ரங்க். ஆனால் குழந்தைகளுக்கு, பிறந்த குழந்தையில் அந்த சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது உடலை விட கை காலுடைய வளர்ச்சி தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் அட் த சேம் டைம் பியூபர்ட்டி ட்ரங்க் ஆல்சோ லென்த்தன்ஸ். ஆனால் வளர்ச்சி பருவமடைஞ்ச பின்னாடி குழந்தைகளுடைய உடலில் கை கால்கள் வளர்ச்சி அடையும், உடல் அமைப்பும் வளர்ச்சி அடைகின்றன. ஆல்சோ ட்ரங்க் ப்ராடன்ஸ் அட் த ஹிப் அண்ட் ஷோல்டர், தஸ் கிவிங் த அடல்ட் ப்ரொபோர்ஷன் இன் டு த பாடி. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த அடல்ட்ஹுட்டில் அந்த பியூபர்ட்டி அட்டன் பண்ண பின்னாடி அவங்களுக்கு உடல் மற்றும் மனம் ஆகியவை எல்லாமே விரிவடைகின்றன. தோள்பட்டை, ஷோல்டர் அண்டு ஹிப்பு, இடுப்பு பகுதி எல்லாமே விரிவடைந்து கொஞ்சம் மெச்சூரிட்டியான ஒரு அட்ராக்டிவை தருது. நெக்ஸ்ட்டு பிரைமரி செக்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே. ஸோ பிரைமரி செக்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் நம்முடைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஆர்கன்ஸ் தான் பிரைமரி செக்ஷுவல் கேரக்டர்ஸாக இருக்கும். ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பிகம் ஃபுல்லி ஃபங்க்ஷனல் அட் த டைம் ஆஃப் பியூபர்ட்டி. அந்த பியூபர்ட்டிக்கு அப்புறம் தான் அந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்னாக தான் ஃபங்க்ஷனாக ஆரம்பிக்கும். இன் பாய்ஸ் டிஸ்டீஸ் க்ரோ லார்ஜர் ஃபாலோட் பை that length and size of the reproductive organ increase. ஓகே. அதுக்கடுத்து இந்த ஆண்களில் அந்த டெஸ்டிஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் இருக்குது. அது என்ன ஆகுதுன்னா செகண்டரி செக்ஷுவல் க்ரோத் ஆனது
ஆரம்பிக்க அந்த பியூபர்ட்டிக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா அதனுடைய growth சைஸு இன்க்ரீஸ் ஆகுது. Similarly, female reproductive organ also grows during puberty. Thus, the size of the uterus and the weight of the ovaries increase during this time. அதே போல் அந்த யூட்ரஸினுடைய வளர்ச்சி அதிகரிக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் யூட்ரஸ்லேருந்து என்ன ஓவம் அதனுடைய கேமிட்ஸ் ஆனது ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் அந்த ஓவரிஸ்லேருந்து. ஓகே, நெக்ஸ்ட்டு, do you know testes and ovaries are called primary sex organs of the male and female respectively. அடுத்து secondary sex characteristics. இந்த secondary sex characteristics என்னென்னு கேட்டிங்கன்னா, after the puberty process the changes will be occur in our body like both male and female children's. Okay, secondary sex characteristics are the physical features which distinguish male from female. ஒவ்வொன்றும் என்னது மேல் மற்றும் ஃபீமேலில் என்னாகுதுன்னா வேறுபடுகின்றன. After the progression of puberty, boys and girls become dissimilar in appearance. ஆனால் பியூபர்ட்டிக்கு அப்புறம் ஆண் குழந்தைகள் மற்றும் பெண் குழந்தைகளில் வேறுபாடு ஏற்படுகின்ற ஒரே மாதிரி இருப்பது இல்லை. The secondary sex characters are regulated by the hormones. The testosterone or androgen secreted by the testes by the males and estrogen secreted by the ovaries of the females. Okay, அதாவது அப்போ இந்த ரீப்ரொடியூவ் ஆர்கனான டெஸ்டிஸும் ரீப்ரொடியூவ் ஆர்கனான ஓவரிஸ் என்ன பண்ணுதுன்னா ரீப்ரொடியூவ் கேமிட்ஸ் ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். டெஸ்டோஸ்டிரோனு டெஸ்டிஸும் ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ப்ரோஜெஸ்ட்ரானை ஓவரியும் என்ன பண்ணுதுன்னா செக்ரீட் பண்ணுது. ஸோ ஆண்ட்ரோஜன்ஸ் காஸ் த க்ரோத் ஆஃப் த லாரிங்ஸ், மசில் டெவலப்மெண்ட், skeletal size and distribution of the body and pubic hair and stimulation of sweat glands. அது வியர்வை உற்பத்தி செய்கிறது. அதுக்கப்புறம் உடலில் ரோமங்கள் உற்பத்தி ஆகிறது. அதுக்கடுத்து இனப்பெருக்க செல்கள் உற்பத்தி ஆகின்றன. தசைகள் வளர்ச்சி, உடல் வளர்ச்சி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்டோஸ்டிரோன் தான் தருது. Estrogen and progesterone are the female sex hormones. Estrogen stimulates the development of the breast, the external genitalia, pubic and axillary hairs and the distribution of the body fat. உடலில் வந்து கொழுப்புகள் சேர்வது, அதோடு மட்டும் இல்லாமல் பிரெஸ்ட் டெவலப்மெண்ட்டு, அதுக்கு எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா வெளிப்புற இனப்பெருக்க உறுப்புகள் தோன்றுவது எல்லாமே இந்த செகண்டரி செக்ஷுவல் க்ரோத்துடைய காரணம் தான். அது யாருன்னா ஹார்மோன்ஸ் தான். ஓகே, வாட் ஆர் த செகண்டரி செக்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பாய்ஸஸ் அண்ட் கேர்ள்ஸஸ்? ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பாய்ஸு. ஸோ என்ன மாற்றங்கள் ஏற்படுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, the following are the secondary sex characteristics of boys. First, hair. Immediately after the development of primary sex characteristics, pubic hair appears followed by axillary and facial hairs. அதாவது நம்முடைய அக்குள் பகுதியிலையும் அதோடு மட்டும் இல்லாமல் முகத்திலையும் ரோமங்கள் உற்பத்தி ஆகின்ற ஒரு தன்மை தான் இது. ஆண் குழந்தைகளுக்கு இந்த பியூபர்ட்டிக்கு அப்புறம் நடைபெறக்கூடிய செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ். ஆர் தி ஸ்கின். த ஸ்கின் பிகேம் த கோர்ஸ் அண்ட் த போர்ஸ் இன் த ஸ்கின் என்லார்ஜ். அதாவது இந்த ஆண் குழந்தைகளுடைய உடல் பகுதியில் இருக்கக்கூடிய தோல் பகுதி ஸ்கின்னானது ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறும், ஹார்டாக மாறும். அஸ் வெல் அஸ் அந்த ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ஸ்மால் ஓப்பனிங்ஸ் எல்லாம் என்னதுன்னா என்லார்ஜ் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வியர்வை மற்றும் அந்த ஆயில் கிளான்ஸ் எல்லாம் ஆயிலாக வெளியே வரும். நெக்ஸ்ட்டு கிளான்ஸ். The oil producing glands in the skin enlarge and due to the acne may appear on the faces. அக்னினா ஒரு சின்ன சின்ன கொப்பளங்கள், அதாவது கொழுப்பு கட்டிகள் சொல்லுவாங்களா, முகப்பரு ஆகிய எல்லாமே ஏற்படுகின்றன. நெக்ஸ்ட்டு மசில். The strength of the muscle increases and it gives shape to the arms, legs and shoulders. அதுக்கு அடுத்து தசை வந்து உற்பத்தியாக தசையானது நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இதனால் தசையானது நன்கு வளர்ந்து இந்த அதிகப்படியான நல்ல ஒரு உருவத்தை, ஒரு ஷேப்பை கொடுக்குது உடம்புக்கு. கைகள் மற்றும் கால்கள் மற்றும் ஷோல்டர்ஸ்க்கு நல்ல ஒரு ஷேப்பை கொடுக்குது. தென் வாய்ஸ். During this period voice changes occur and the voice becomes husky, then its pitch drops and the volume increases. அது கரடுமுரடான சாந்தம் உற்பத்தியாகி அதிகப்படியான ஒரு டார்க் அண்ட் வாய்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு காரணம். அதுக்கான அந்த லேரிங்ஸ் டெவலப்மெண்ட்டெல்லாம் இருக்கும். ஸோ வாய்ஸ் வந்து சேஞ்சஸ் இருக்கும். ஸோ வாய்ஸ் சேஞ்சஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் தென் ஈஸிலி ஐடென்டிஃபைடு செகண்டரி செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபார் மேல். ஓகே, நெக்ஸ்ட்டு, வாட் ஆர் த செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் ஃபீமேல் சொல்லி பார்த்தோம்னா, கேர்ள்ஸில் என்ன மாதிரியான மாற்றங்கள் இருப்பாங்கன்னா, கேர்ள்ஸ் ஷோ த ஃபாலோயிங் செகண்டரி செக்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் அட் த டைம் ஆஃப் பியூபர்ட்டி. ஃபர்ஸ்ட் ஒன், ஹிப்ஸ், இடுப்பு பகுதி. Due to the enlargement of the pelvic bone and the development of subcutaneous fat, the hip becomes wider and rounder. இடுப்பெலும்பானது நன்கு வளர்ச்சி அடைந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபேட்டு டிபொசிஷன் ஆகி
ரொம்ப அகலமான ஒரு உடல் அமைப்பை தருகிறது. அண்ட் தென் பிரெஸ்ட். ஆஃப்டர் த என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் ஹிப்ஸ் த பிரெஸ்ட் பிகின் டு டெவலப் டியூரிங் திஸ் டைம். அப்பொழுது பிரெஸ்ட் டெவலப்மெண்ட்டு இருக்கும். அண்ட் தென் ஹேர், பியூபிக் ஹேர் அண்டு அப்பியர்ஸ் அண்டு ஆக்சிலரி அண்டு பாடி ஹேர் ஆன் த லிம்ஸ். கை கால்கள்லையும் அக்கல் பகுதியிலையும், அதுக்கடுத்து மற்ற உடல் பகுதியை முழுவதுமே என்ன ஆகுதுன்னா ரோமங்கள் உற்பத்தியாக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு மசில்ஸு. இன்க்ரீஸிங் மசில்ஸ் டேக்ஸ் பிளேஸ் விச் கிவ்ஸ் ஷேப் டு ஷோல்டர்ஸ், ஆர்ம்ஸ் அண்ட் லெக்ஸ். ஆண் குழந்தைகளுக்கு போலவே பெண் குழந்தைகளுக்கு கொஞ்சம் கம்பேர் பண்ணும்பொழுது கொஞ்சம் குறைவான ஒரு ஸ்ட்ரென்த்தனில் மசில்ஸ் வந்து டெவலப்மெண்ட் இருக்கும். அது வந்து கைகள் மற்றும் கால்கள் ஆகியவற்றுக்கு குறிப்பிட்ட ஒரு ஷேப்பை தருது. நெக்ஸ்ட்டு வாய்ஸ். வாய்ஸ் பிகம்ஸ் ஸ்ரில் அண்ட் வாய்ஸ் பிரேக்ஸ் ஆர் ரேர் அமாங் கேர்ள்ஸ். குழந்தைங்களுக்கு, அந்த பெண் குழந்தைங்களுக்கு வாய்ஸ் வந்து ரொம்ப மெலிசாக மாறி கீச்சடும் வாய்ஸ் கொடுக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸ்கின். த ஸ்கின் பிகம்ஸ் கோர்சஸ் அண்ட் த போர்ஸ் என்லார்ஜ் இன் த கேஸ் ஆஃப் பாய்ஸ். ஆண்களுக்கு போலவே தசையானது, தோலானது ரொம்ப தடித்து அங்கே சின்ன சின்ன லார்ஜஸ்ட்டு அந்த போர்ஸ் எல்லாம் என்லார்ஜ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் கிளாண்ட். ஆயில் ப்ரொடியூசிங் கிளாண்ட்ஸ் பிகம் ஆக்டிவ் காசிங் ஆக்னி ஆன் த ஃபேஸ். இது ஆயில் கிளாண்ட்ஸ் ஆனது அதனுடைய பரப்பளவு, அதனுடைய ஓப்பனிங்ஸ் எல்லாம் பெருசாகி ஆயில் எல்லாம் வெளியேறி என்ன ஆகுதுன்னா இந்த முகப்பொருளெல்லாம் தோன்ற ஆரம்பிக்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு டுமாரோ நம்ம வாட் ஆர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் இன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸை நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.